இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உபதேசங்களை கை கொள்ளுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 15 வசனம் 2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. By which also ye are saved, if ye keep in memory what I preached unto you, unless ye have believed in vain. 1 Corinthians chapter 15 verse 2. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் எதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கித்தேனோ, எந்த உபதேசத்தை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்தேனோ, அதை நீங்க ஃபாலோ பண்ணா, அதை உங்க வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிறது, உங்களுடைய ஃபெய்த் கூட விருதாவாய் வீணா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். நாம் இன்றைக்கு தேவனுடைய உபதேசங்களை கை கொள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அந்த பிரசங்கத்துல எந்த எல்லாம் உங்களுக்கு சொன்னனோ அந்த காரியத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும், உங்க வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நல்ல பிரசங்கங்களை கொடுக்கிறோம்? அதாவது இன்னைக்கு அநேகர், இதே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை தவிர வேற கிறிஸ்துகளை பிரசங்கிக்கிறவங்களும் எழும்புவாங்க. இந்த வேத வார்த்தைகளை தவிர மற்ற பைபிள, அதாவது பைபிள்ல இருக்க காரியங்களை, வார்த்தைகளை கொண்டு வருகிற கள்ள ஊழியக்காரர்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களை கொண்டு வருவார்கள். அநேக கிறிஸ்துவை அல்லாத வார்த்தைகளை பேசுவார்கள் அப்படின்னு தெளிவாக நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாட்களில் நாம் கேட்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவையா இருக்கின்றன? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு அநேகர் வேத வசனம் கிடையாது, தேவனுக்கு ஃபாஸ்டிங் இருக்க வேண்டாம், பிரேயர் பண்ண வேண்டாம், மாறாக நான் எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி, கிருபை என்மேல் இருக்கிறபடியினால நான் ஜெய வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு பிரசங்கிக்கிறதை நாம் கேட்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது முற்றிலும் தவறு. தேவனுடைய வார்த்தையை தவிர மத்த எந்த காரியமும் பிரசங்கம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே யோசுவாவை ரொம்ப பிடிக்கும். அவன் அவ்வளவு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக வாழ்ந்தான். தேவன் அவனோடு கூட இருந்தார் எல்லா நேரத்திலையும். அவன் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அதன்படி அவனை நடத்தினார். ஆனா இந்த யோசுவா என்ன செஞ்சான் தெரியுமா? யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்லுவாரு, நீ தேசங்களை பங்கிடுகிறதற்கு பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை சொல்லுவாரு, மோசே உனக்கு எதையெல்லாம் கற்பித்தானோ அதன்படி நடக்க மிகவும் பலன் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு. அப்படியானால் தேசத்தை பங்கிடுறதுக்கு கூட அந்த அளவு முக்கியமா பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டாம். மாறாக தேவனுடைய வார்த்தைகளை, மோசே கற்பித்தவைகளை தான் நடப்பிப்பதற்கு, வாழ்க்கையில் கைகொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம இதுல இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை கேட்கிற சில நீதிமான்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் ஓட்டில பிரதர், அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பிரதர், நியூ டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே எல்லாத்தையும் மாத்திட்டாரு, அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதை வாசிக்கணும் அப்படின்னா, மத்தேயு 28 கடைசி வசனம் 20 எடுத்து வாசிக்கணும். இங்கே இயேசு பரமேறுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் எதையெல்லாம் கட்டளையிட்டனோ அதெல்லாம் மற்றவர்கள் பின்பற்றும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படியானால் என்ன காரியம்? வசனங்களை, அவர் கொண்டு வந்த போதனைகளை நாம் பின்பற்றி தான் ஆகணும். இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இத புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்னைக்கு அநேகருக்கு வேதத்துல உள்ள கடிந்து கொள்ற வார்த்தை வேண்டாம், அது எங்களுக்கு பிடிக்காது. மாறாக எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், அதாவது நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், நான் கீழாக மாட்டேன் மேலாவேன், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு வேணும். ஆனால் யாராவது ஒருத்தர் தேவனுடைய காரியத்தை கை கொள்ளாவிட்டால் உனக்கு ஐயோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க. இது சரி கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறோமோ
அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்களாய் கிறிஸ்துவுக்கு முன்னாக நாம் நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஏதோ சாதாரணமா ஒரு வார்த்தையில நம்ம பேசிட்டு இருக்கப்போ, நீங்க வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்கன்னு சும்மா நார்மலா சொன்னா போதும், உடனே அவங்க பண்ற வார்த்தை ஐ ரிசீவ் இட், ஆமென் ஆமென் சொல்லிட்டு அதை என்னமோ ஒரு வாக்கு தத்தமாய் பிடித்து கொண்டதை போல வார்த்தையிலே ஜாலம் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இங்க பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை தவிர வேற வார்த்தை கிடையாது. இயேசு எதை கொண்டு வந்தாரோ அதை தவிர வேற பிரசங்கம் நம்மளுக்கு கிடையாது. நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடறல் வருகிறவனுக்கு, இடறல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு. அப்படியானால் வார்த்தை தான் நம்மை உருவாக்கும். இதை நாம் பிரசங்கிக்கிறோமா? இந்த பிரசங்கங்களை நம்மை கடிந்து கொண்டு நம்மை தேவனுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கிற பிரசங்கங்களை நாம் கேட்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம ஏதோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு 4 ஆமென் 2 அல்லேலூயா சொல்லி அதை ரிசீவ் பண்றோம் அப்படின்னு இருந்த போதாது. மாறாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதோடு நிக்காம, எப்போ என் வாழ்க்கையில் நான் அதை பிரயாசப்படுத்த, அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேனோ, தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ நான் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்போதுதான் நான் கிறிஸ்துவுக்கு முன்னாக ஒரு வெற்றி வீரனாக என் ஓட்டத்தை முடிக்கிறவனாய் இருப்பேன். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் தகப்பனே உமது வார்த்தைகளை மாத்திரமே பிடித்து கொண்டு வாழ ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில அப்ளை பண்ண கஷ்டமா இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க எங்களுக்கு எதை போதிக்கிறீங்களோ அதை எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் என்னை ஒடுக்கினேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட கிருபை வரங்களை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்பா, எதை போதிக்கிறோமோ அதை முதலாவது எங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.